வணக்கம். வாஸ்து பற்றி விரிவாக பேசுவதற்கு முன் வாஸ்து பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வாஸ்து என்றால் என்ன? தயவு செய்து விளக்க முடியுமா? வாஸ்துன்றது பஞ்சபூத அடிப்படையில் இயங்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடக்கிற அந்த ஒளி கலப்புல பறக்கிறது தான் வாஸ்து. சூரியன்றது ஒரு ஆண், பூமின்றது ஒரு பெண். இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற உறவுல பிறந்தது காதல். ஓகேங்களா? ஸோ இதில் வரக்கூடியது தான் வாஸ்து. இதில் பஞ்சபூத அடிப்படையை சொல்லும்போது பஞ்சபூதன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விஷயத்தை வச்சு தான் வாஸ்து இயங்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் உடம்புல என்ன இருக்கோ அதான் இந்த யூனிவர்ஸ்லையும் இருக்குது, யூனிவர்ஸில் இருக்கிறது தான் உங்கள் உடம்புலையும் இருக்குது. ஸோ வெளியிலையும் பஞ்சபூதம் தான் இருக்குது, உங்கள் உடம்புக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. அப்போ உங்கள் உடம்புல ஒரு பஞ்சபூதம் மாற்றம் நடக்கும்போது, சரியான நிலையில் இல்லாத போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும், அதே மாதிரி மன ஆரோக்கியமும் கெடும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது உங்கள் உடம்பை பாதிக்கும். ஸோ உங்கள் உடம்புக்கு அந்த பஞ்சபூதம் பாதிக்குது டைரெக்டாக வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ள பஞ்சபூதம் சரியில்லை அப்படின்போது உங்கள் உடம்பையும் அதை பாதிக்குது. அப்போ உங்களுக்கு ஒன்று உடம்பு முடியல, ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் சரி செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் உள்ள பஞ்சபூதத்தை சரி செஞ்சாலே உங்கள் உடம்புல உள்ள பஞ்சபூதம் தானாக சரியாயிடும். இதுதான் வாஸ்து. இதை தவிர வாஸ்துன்ற அந்த பரிகாரன்ற பேரில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ராடு வைக்கிறது, இல்லாட்டினா இந்த பிரமிட் வைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வாஸ்து. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. வாஸ்துவுக்கும் மதத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? வாஸ்துக்கும் மதத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வாஸ்துன்றது ஒரு பஞ்சபூத அடிப்படையில் வேலை செய்யுது. இது முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, எல்லா உடம்புலையும் ஒரே பஞ்சபூதம் தான் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்மளை சுற்றி உள்ள எல்லாத்தையும் ஒரே பஞ்சபூதம் தான். இது மதம் பேஸ் பண்ணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பியூர்லி சயின்ஸ் தான். வாஸ்துவுக்கு பரிகாரம் உள்ளதா? செம்பு கம்பி, பிரமிடு வாஸ்து குறைகளை நீக்க உதவுமா? வாஸ்துக்கு பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. பூஜை பண்ணால் சரியாயிடும், இல்லை யாகம் பண்ணால் சரியாயிடும் சொல்லி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் செஞ்ச தவிர உங்கள் வீட்டை சரி பண்ணால் தான் இது சரியாகும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பில்டிங் நீங்கள் சரியா இல்லை, அது கார்னர்ஸில் ஏதாவது கட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற அந்த பள்ளம் மேடுன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. எந்த இடத்துல பள்ளம் வரணும், எந்த இடத்துல மேடு வரணும், ஸோ எந்த இடத்துல செப்டி டேங்க் வரணும், எங்கே சம்ப் வரணும், இதை பொறுத்து தான் உங்களோட அந்த பஞ்சபூதம்ன்றது உங்கள் வீட்டில் மெயின்டைன் ஆகும். ஸோ வீட்டை சரி பண்ணால் வாஸ்து சரியாகும். மற்றபடி பூஜை, பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. ஓகேங்களா? வாஸ்து குறைகள் ஏற்படுத்தும் பாதிப்பு என்ன? வாஸ்துவில் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது ரெண்டுத்தையும் பாதிக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை கேன்சர் வருது, மைக்ரேனாக இருக்கட்டும், இல்லை இஎன்டி இஷ்யூஸ், எந்த ஒரு உடல் உபாதையாக இருந்தாலும், சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து பெருசு பெரிய நோய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து தான் காரணம். ஸோ இதுதான் வாஸ்துவோட பாதிப்பு. மனசை பாதிக்கும். சில பேர் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வருது இல்லைங்களா? ஸோ இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடக்கில் தப்பான வாசல் இருக்கும், வடமேற்கில் ஒரு பள்ளம் இருந்ததுன்னா அவங்க டிப்ரெஷனுக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சூசைடல் தாட்ஸ் வரும். ஸோ மனசு, உடம்பு ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்டு தான் வாஸ்து. இது ரெண்டுமே வாஸ்து பாதிச்சா கண்டிப்பாக பாதிக்கும். வாஸ்து குறைகளுக்காக வீட்டை விற்பது கட்டாயமா? வாஸ்துக்காக வீடை விற்கணுன்றது அந்த வாஸ்துவோட டிஃபெக்டை பொறுத்த இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை, அதாவது நீங்கள் காம்பவுண்டு ஸ்ட்ரைட்டாக இல்லை வீட்டில் ஏதாவது கட் இருக்குன்னா நம்ம வீட்டில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தெருக்குத்து மாதிரி வருது, தப்பான இடத்துல நீச்சத்தில் ஒரு தெருக்குத்து வருதுன்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது. அந்த நீச்சத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம காம்பவுண்டு கொஞ்சம் அந்த தெருக்குத்துக்கு நேராக வராமல் கொஞ்சம் தள்ளி பண்ணலாம். ஓகேங்களா? அது ஆப்ஷன் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடு சொந்த வீடாக இருந்ததுன்னா நம்ம மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் காசு அதிகமாக போட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் விற்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஸோ அதனால் இருக்கிறத மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு நம்ம விற்றுடலாம். இதே வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க வீடை காலி பண்ணிட்டு வேறு நல்ல வீடாக பார்த்து போகலாம்.